நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோகி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால் 6 வசனத்தின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், surely goodness and mercy shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்று வருகிறது. தமிழ்ல இந்த 2 வார்த்தைகள் விடுபட்டிருக்கிறது. நிச்சயமாகவே, மாத்திரம் என்கிற வார்த்தை விடுபட்டிருக்கிறது. எனவேதான் மற்ற மொழிபெயர்ப்பிலிருந்து இதை நாம் வாசித்து புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பது ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், goodness and mercy என்று வருகிறது. நன்மையும் இரக்கமும் என்று வருகிறது. இதிலே இந்த மெர்சி என்பதற்கு கிரேக்க மொழியிலே என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு ஷெப்பர்ட் என்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். டு ஃபீட், ஷெப்பர்ட் என்று சொன்னால் டு ஃபீட், போஷிப்பவர், ஊட்டுபவர் என்று அர்த்தமாகும். அதன் பிறகு நன்மையும் கிருபையும் தொடரும் என்பது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒன்று, ஏராளமான ஆடுகளை வைத்து மேய்த்தால் காடுகள் போல இருக்கிற இடம் கூட வாழ்க்கை போல ஆகிவிடும். இரண்டாவதாக, இந்த ஆட்டின் மூலம் அந்த நிலத்திற்கு கிடைக்கக்கூடிய உரம், தரமான உரம், மற்ற மிருகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உரத்தை விட ஆட்டின் உரம்தான் தரத்தில் சிறந்ததாக இருக்கிறது. எனவே இந்த ஆடுகள் நன்மையை இந்த உலகத்திற்கு விட்டு செல்கிறது. நன்மையை இந்த உலகத்திற்கு இந்த ஆடுகள் வைத்துவிட்டு செல்கிறது. இதை போலத்தான் தேவனுடைய ஆடுகளாகிய நம்மாலேயும் இந்த உலகம் பயனடைகிறது. இந்த உலகம் வாழ்வடைகிறது. இந்த உலகம் செழிப்படைகிறது. இந்த உலகம் மாற்றப்படுகிறது. இந்த உலகம் மேன்மேலும் சிறப்படைகிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆடுகளாகிய நம் மூலமாக நம்மாலே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென், ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பிறகும் இந்த உலகத்தில் நன்மையும் கிருபையும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாக, நம் மூலமாக தொடப்பட்டவர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாக நன்மையும் கிருபை இந்த உலகத்திலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 6 வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாம் சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய்
நிலைத்திருப்பேன். எங்கே நிலைத்திருப்பேன்? கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறான். சரி, கர்த்தருடைய வீடு என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வீடு என்பது எது? கர்த்தருடைய வீடு என்பது பழைய ஏற்பாட்டிலே அது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 65 4ஆம் வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின். அப்ப பழைய ஏற்பாட்டிலே வீடு என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆலயத்தை தான் வீடு என்று சொல்கிறான். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே நான் தங்கி இருப்பேன் என்று சொல்கிறான். சரி, ஏன் தாவீது கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன், அங்கே தங்குவேன் என்று சொல்கிறான்? ஏன் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை அவன் வாஞ்சிக்கிறான்? ஏன் என்று சொன்னால், ஒன்று, அங்கேதான் கர்த்தருடைய மகிமை இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் என்ன செய்தது? வெளிப்பட்டது. வாசிப்போம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எதை பார்க்கும்படியாகவும்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஏனென்றால் அங்கேதான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய மகிமை அங்கேதான் என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. வாசிப்போம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தான் என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. எனவேதான் பாருங்க, கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தில் தங்குவதை தாவீது வாஞ்சித்தான், அதற்காக ஏங்கினான். சரி, இரண்டாவதாக, ஏன் தாவீது கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன், அங்கே தங்கியிருப்பேன் என்று அவன் வாஞ்சிக்கிறான், அவன் ஏங்குகிறான்? இரண்டாவதாக, ஆலயத்தின் மூலமாக தான் ஜனங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். வாசிப்போம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். என்ன செய்வோம்? உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாருங்க, எனவே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆலயத்தின் மூலமாக தான் தேவனுடைய ஜனங்கள் நன்மை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். எனவேதான் பாருங்க, தாவீது கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தை அவன் வாஞ்சித்தான், ஏங்கினான், அதற்காக விரும்பினான். ஏனென்றால் அதன் மூலமாக தான் இவர்கள் என்ன செய்தது? நன்மை வந்தது. மூன்றாவதாக, ஏன் தாவீது கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன், தங்குவேன் என்று அதை வாஞ்சித்தான்? மூன்றாவதாக என்னவென்று சொன்னால், ஆலயத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருந்தது. ஏனென்றால் அங்கே பாடலும் ஆர்ப்பாட்டமும் இருந்தது, அங்கே கர்த்தருடைய ஆராதனை இருந்தது. குறிப்பாக தாவீது நாட்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இசை கருவிகளை இசைக்கிறவர்களை, இசையில் நிபுணர்களை முழு நேரமாக அங்கே அமர்த்தி அங்கே அவர்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நியமித்தான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அவர்களுடைய வேலை.
வாசிப்போம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். இப்ப 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை, யாரை? பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, இங்கே தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான். கூடாரத்தை போட்டது மட்டுமல்ல, கர்த்தரை ஆராதிப்பதற்கு பாடகர்களை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு இசை வல்லுநர்களை, இசை நிபுணர்களை அங்கே நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். பாருங்க, பாடகராகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பாடகர்களை அங்கே தாவீது செய்தான். அவனுடைய நாட்களிலே, அவன் அரசாண்ட நாட்களிலே நியமித்தான். எதற்காக? கர்த்தரை பாடும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. எனவே கவனிங்க, ஆலயத்திலே என்ன இருந்தது? அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்திருந்தது. ஏனென்றால் அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இருந்தார்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எனவே தான் பாருங்க, தாவீது அந்த தேவனுடைய வீடாகிய ஆலயத்தை அவன் வாஞ்சிக்கிறான். ஏன்னா அங்க போய் கர்த்தரை ஆராதிச்சா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ஆனந்தம் உள்ள, அப்படி சந்தோஷத்துல என்ன செய்கிறது? பொங்குகிறது. வாசிப்போம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். மேலும் சுரமண்டலங்களாலும், என்னதுங்க சுரமண்டலம்னா? நீங்க என்னமோ நினைச்சுறாங்க, அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட இசை கருவிகள் இவைகள் எல்லாம், 10 நரம்பு வீணைகள் இப்படி எல்லாம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும், தம்பூர் என்பது அது ஒரு வகையான இசைக்கருவி. கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், ஏதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீது தேவாலய சேனைகளில் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறிக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது, பிறகு பாருங்க தொகைகளாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நியமிக்கப்பட்டார்கள், யாரெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள், எந்தெந்த செக்ஷன்ல யாரெல்லாம் இருக்கணும், எதுக்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயன்படுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு தாவீது நாட்களிலே இப்படிப்பட்ட பாடகர்கள், இசை கருவிகளை வாசிக்கக்கூடிய இசை வல்லுநர்கள், இசை நிபுணர்களை என்ன செய்தான்? தாவீது அங்கே நியமித்தான். எதற்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. எனவேதான் பாருங்க, தாவீது ஆலயத்திற்கு செல்ல அவன் ஏங்கினான், ஆலயத்துக்கு செல்ல அவன் வாஞ்சித்தான். எனவேதான் பாருங்க, சங்கீதம் 23:6 சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அங்கேயே தங்குவேன். ஏன்னா அங்க என்ன இருக்குது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குது. சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சி உண்டாவது காரணம் என்ன? அங்கே கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தருடைய வீட்டை வாஞ்சித்தான், கர்த்தருடைய ஆலயத்தை அவன் வாஞ்சித்தான். வாசிப்போம். சங்கீதம் 84, சங்கீதம் 84 1 2 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எது? உமது வாசஸ்தலங்கள். இங்க சங்கீதக்காரன், அதாவது சங்கீதக்காராய் கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிராக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இவர்கள் சொல்லுகிறார்கள், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே வாசஸ்தலம் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தை குறிக்கிறது. அங்கதான் பாருங்க இன்பம் இருந்தது, அங்கேதான் மகிழ்ச்சி இருந்தது, அங்கேதான் ஆனந்தம்
இருந்தது. பாருங்க, அடுத்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. எங்க? எதன் மேலே? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் தவனமுமாய் இருந்தது. இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என்ன சத்தமிடுகிறது? கம்பீர சத்தமிடுகிறது. இப்ப 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டுல, இங்க வீடு என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துல வாசம் பண்றதை விரும்புறீங்க? பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கியிருக்கிறார்கள். எனவே பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு ஏற்படாது, ஒரு நாள் தாழ்ச்சி ஏற்படவே ஏற்படாது, ஒரு நாளும் பஞ்சம் ஏற்படவே ஏற்படாது. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எவர்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே வாசமாயிருக்கிறவர்கள், தங்கியிருக்கிறவர்கள். அப்ப பாருங்க, தாவீது ஏங்குகிறான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை. எதற்காக? அங்கே பகல் நேரம் முழுவதும் கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள், துதித்துக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் அங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைவும் அங்கே என்ன செய்தது? இருந்தது. பாருங்க, தாவீது யாருன்னா, தாவீது ஒரு ராஜா. யோசித்து பாருங்க, தாவீது யாரு? அவன் ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா வருகிறான். நீ யோசித்து பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரதமருடைய அந்த லெவல். பிரதமருக்கு வேலை இருக்குமா? சும்மா சும்மா இருப்பாரா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்தியாவில் பிரதமர் இருக்கிறாருன்னா எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்தியா முழுவதும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஏராள வேலைகள், ஏராள பிரஷர் இருக்கும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இது, ஏராள பிரச்சனை இருக்கும், ஏராள ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அங்க அதான், இங்க இதான், அங்க அது பண்ணிட்டாங்களா, இங்க இது பண்ணிட்டாங்களா, என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்க, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? யோசித்து பாருங்க. இந்த பிரஷர்ல ஆலயத்துல நினைப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை விளங்குச்சு? இந்த டென்ஷன்ல ஆலயத்தினுடைய நினைப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன். யோசித்து பாருங்க, தாவீது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு வேலைகள், அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அதன் மத்தியில அவனுடைய ஏக்கமும் அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய தாகமும் எங்க இருந்துச்சு? அதனால்தான் கர்த்தர் சொன்னாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் நாட்களிலே பொன்னும் வெள்ளியும் இரும்பும் கணக்கில் எண்ணப்படவில்லையா? இன்னைக்கு காலையில வாசித்த பாருங்க, கணக்கில் எண்ணப்படலையா? அவ்வளவு இருந்துச்சா? ஏராளம் பாருங்க, குவித்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு சொத்துக்களை, ஆஸ்திகளை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய தாகமும் அவனுடைய ஏக்கமும் அவனுடைய விருப்பமும் எங்கே இருந்தது சொன்னால் தேவனுடைய வீடாகி ஆலயத்தின் மேலே இருந்தது. இன்னைக்கு மக்கள் பாருங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனா தாவீதை போல கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ன செய்யறது கிடையாது, வாஞ்சிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறது கிடையாது, கர்த்தருடைய சபையை வாஞ்சிக்கிறது கிடையாது. சபைக்கு வந்து வசனத்தை கேட்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு விளங்குது? சிலர் வீட்டில் உட்கார்ந்து மெகா தொடர பார்த்துட்டு இருப்பாங்க போல. இன்னைக்கு பார்க்கலனா இன்னைக்கு ஒரு இது போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு இது போச்சு. பாருங்க, அவங்க கர்த்தருடைய ஆலயத்தை விட எதை பெருசா வைக்கிறாங்க? எண்ணி பாருங்கள். எவ்வளவோ வேலைகள் தாவீதுக்கு இருக்கத்தான் செய்தது. அதன் மத்தியிலேயும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தான், கர்த்தருடைய ஆலயத்தை அவன் தேடினான், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதற்காக அவன் ஏங்கினான். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது விடியும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். எப்ப விடியும், எப்ப
விடியும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செய்வோம், நாம் நிற்போம் என்று அவன் ஏங்கினானா. எனவே பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாக்கியவான்கள், உங்களுடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எனவேதான் பாருங்க, தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தான். அங்கே போனால்தான் இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை ஒரு ஆலயத்துக்கு வந்தாதான் சந்தோஷமா இருக்குது? உண்மையாக சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் சந்தோஷம். அது மட்டும் இல்ல, ஆண்டவரை துதித்து பாடையிலே நான் சொல்லுகிறேன், களைப்புகள் எல்லாம் அப்படியே போய் விடுகிறது. எத்தனை உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தரை நல்லா துதிச்சு, நல்லா கையை அசைச்சு, கரங்களை தட்டி, வாயை திறந்து பாடி துதிச்சா சரீரத்தில் இருக்கக்கூடிய களைப்புகள் எல்லாம் செஞ்சு அப்படியே போய்விடும். உள்ளத்திலே, மனதிலே, சரீரத்திலே பலப்படுத்தப்படுகிறோம். எனவேதான் பாருங்க, தாவீது சொல்லுகிறான் பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 84:10 இந்த கோராகின் புத்திரர்கள் சொல்கிறார்கள், தாவீது அல்ல, இந்த கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களிலே செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். பாருங்க, இங்கே இந்த கோராகின் புத்திரர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்திலே தங்கியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள், அதாவது தீமையான இடங்களிலே, துன்மார்க்கமான இடங்களிலே அங்கே வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே, எங்க தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பாருங்க, தாவீது இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். எனவேதான் அவன் கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தை என்ன செய்தான்? வாஞ்சித்தான். தேவனுடைய பிரசன்னத்தின் மேன்மையை அவன் அறிந்திருந்தான். அங்கே போய் தங்கி ஆராதித்து வந்தால் எவ்வளவு சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் இருக்கும் என்பதை தாவீது என்ன செய்தான்? அறிந்து வைத்திருந்தான். எத்தனை பேர் இத உண்மையாக ருசி பார்த்திருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால், கர்த்தருடைய பிரசன்னத்துல தங்கி இருந்தால், சரீரத்திலே இருக்கக்கூடிய களைப்புகள் நீங்கி, மனதின் களைப்புகள் நீங்கி பலன் உண்டாவதை எத்தனை பேர் உண்மையாக ருசி பார்த்திருக்கிறீங்க? எவ்வளோ களைப்புகளை வந்து உட்கார்ந்தா அங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் உண்டாயிருக்கிற களைப்புகள், மனதிலே உண்டாயிருக்கிற எல்லா பிரஷர், எல்லா அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி அங்கே ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் புத்துணர்ச்சியும் உண்டாவதை எத்தனை அனுபவிச்சிருக்கிறீங்க? உண்மையாகவே ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்டவைகளை என்ன செய்யறோம்? நாம் அனுபவிக்கிறோம். எனவேதான் பாருங்க, தாவீது சங்கீதம் 23:6 கர்த்தருடைய வீட்டிலே என்று அவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, சங்கீதம் 23:6 கர்த்தருடைய வீட்டிலே என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய மந்தையிலே இருப்பதை குறிக்கிறது. கர்த்தருடைய, அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். இங்கே கர்த்தருடைய வீடு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய மந்தையிலே இருப்பதை குறிக்கிறது, கர்த்தருடைய குடும்பத்திலே இருப்பதை குறிக்கிறது. இந்த மேய்ப்பர் நல்லவர், இந்த மேய்ப்பர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மேய்ப்பர் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். எனவே இவருடைய பிரசனத்திலேயே தங்கி வாழ நான் விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான். இவருடைய பராமரிப்பிலேயே, இவருடைய குடும்பத்திலேயே நான் நித்தியமாக தங்க விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான். இங்கே இருக்கிற எத்தனை பேர் தாவீதை போலவே இப்படி சொல்ல விரும்புகிறீர்கள்? நித்தியமாக கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன் என்று உண்மையை எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நித்தியமாக
கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய மந்தையிலே, கர்த்தருடைய குடும்பத்திலே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் இவருடைய குடும்பத்திலேயே, இவருடைய மந்தையிலேயே நான் வாழ விரும்புகிறேன். ஆமென். ஏனென்றால் இவரை நான் அறிந்திருக்கிறேன், இவருடைய நன்மைகளை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இவர் நல்லவராகவே இருக்கிறார். இவர் எனக்கு போதுமானவராக, போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். எனவே இவருடைய பிரசனத்திலேயே, இவருடைய மந்தையிலேயே, இவருடைய அண்டையிலேயே நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். ஆமென், ஆமென். சரி, அடுத்த வார்த்தையை இப்பொழுது நாம் கவனிப்போம். சங்கீதம் 23 கடைசி பகுதி. சங்கீதம் 23 கடைசி பகுதி. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, நீடித்த நாட்களால், லாங் டைம் என்று தமிழிலே வருகிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், I will live in the house of the Lord forever என்று வருகிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நித்திய நித்தியமாக, காலாகாலமாக, என்றைக்கும் நான் நிலைத்திருப்பேன் என்று வருகிறது. As long as I live, என்றென்றைக்கும், என்றைக்கும் நான் வாழ்வேன் என்று வருகிறது. எனவே தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், ஆழமாக கவனிங்க, தாவீது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய வாழ்க்கையிலும், அதாவது சரீர மரணத்துக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையிலும் நான் இன்னொருவருடைய ஆடாக இருக்க விரும்பவில்லை, நான் இவருடைய ஆடாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். எத்தனை வழங்குது? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய வாழ்க்கையிலும், அதாவது சரீர மரணத்துக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையிலும் நான் இன்னொருவருடைய ஆடாக இருக்க நான் விரும்பவில்லை, நான் இவருடைய ஆடாகவே இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். மறுவாழ்விலும் கூட இந்த மெய்ப்பன் அண்டையிலேயே நான் இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். இங்கே இருக்கிற எத்தனை பேர் தாவீதை போலவே நீங்களும் சொல்லுகிறீர்கள்? இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறு வாழ்க்கையிலும் கூட நான் கர்த்தருடைய ஆளாகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று எத்தனை உண்மையாகவே சொல்லுகிறீர்கள்? ஆமென். எத்தனை உண்மையாக சொல்றீங்க? கர்த்தருடைய ஆடாகவே நான் மறுமையிலும் மறு வாழ்க்கையிலும் இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அந்த மறுவாழ்விலும் கூட நான் கர்த்தருடைய மந்தையிலே, கர்த்தருடைய குடும்பத்திலே, அவர் அண்டையிலே, அவருடைய பிரசனத்திலே, அவருடைய ஆடாகவே நான் இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மெய்ப்பர் நல்லவர், இவர் கூடையே இருந்து நம்மை போஷிக்கிறவர், இவர் போதுமானவர், போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் கவனிங்க, என்னை போன்ற போதகர்கள் இருக்கிறார்கள், மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் யார் என்றால், நாங்கள் எல்லாரும் நல்ல மெய்ப்பருக்கு கீழாக வேலை செய்கிற ஊழியக்காரர்கள். நாங்கள் அல்ல, அவர் மட்டும்தான் நல்ல மெய்ப்பர். ஆமென். அவர்தான் பெரிய மெய்ப்பர். சத்திய வேதம் சொல்கிறது, our Lord Jesus, the great shepherd of the sheep. ஆடுகளின் பிரதான மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளின் பிரதான மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் யார் என்றால், நாங்கள் அவருக்கு கீழாக இருக்கிற மெய்ப்பர்கள், அவ்வளவுதான். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் உங்களை எப்படி போஷிக்கிறார் என்றால், அவர் எங்கள் மூலமாக வசனத்தை கொடுத்து உங்களை போஷிக்கிறார். எனவே நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறோம். ஜனங்களுக்கு எதை போதிக்கிறோம்? வசனத்தை போதிக்கிறோம். அந்த வசனம் ஜனங்களுக்கு போசாக்காக இருக்கிறது. அந்த வசனம் ஜனங்களுக்கு பலனாக இருக்கிறது. அந்த வசனம் ஜனங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. அந்த வசனம் ஜனங்களை வாழ வைக்கிறது.
ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஜனங்கள் கடந்து போகும்போது நான் அவர்களுக்கு போதகராக இருக்க முடியாது. நான் இந்த உலகத்தில் மட்டும்தான் பாஸ்டர். ஆனால் இந்த மெய்ப்பரோ இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் இவர் மெய்ப்பராக இருக்கிறார். இவர் தான் பாஸ்டர். நித்தியமாக யார்? நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் மறுமையிலே நித்தியமாக யார் மெய்ப்பராக இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறு வாழ்விலும் போஷித்து பராமரித்து நடத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், காத்துக்கொள்கிறார். மறு வாழ்க்கையிலும் கூட இந்த மேய்ப்பர் தான் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எனவே நாம் ஒருபோதும் தனிமையாக விடப்படவில்லை. ஆமென். நாம் ஒருபோதும் தனிமையாக விடப்படவில்லை. சில சொல்லுவாங்களே, இந்த உலகத்துல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா வீடு வர மனைவி என்ன சொல்லுவாங்களே இல்லையா, வீதி வரை சொல்லுவாங்க இல்லையா, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அவங்க பாருங்க, கடைசியில் யாருன்னு தெரியல. கடைசியில் யாரு இந்த வாழ்க்கைக்கு பிறகு? அப்ப யாரு கூட இருக்க போறா என்ற ஒரு பெரிய கேள்வியோடு என்ன செய்யறாங்க? அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த கேள்வி நமக்கு கிடையவே கிடையாது. இந்த பூலகத்திலேயும் இந்த வாழ்க்கையிலேயும் இவர் நம்மோடு கூட இருக்கிறார். மறு வாழ்க்கையிலும் இவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். மறு வாழ்க்கையிலும் யார் தான் கூட இருக்கிறார்? இந்த மேய்ப்பரன் கூட இருக்கிறார். இதுதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையாக இருக்கிறது. ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு பெரிய உறுதி, ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஏன்? மறு வாழ்க்கையில் யார் கூட இருக்கிறார்? இந்த மேய்ப்பராகிய கிறிஸ்து. இந்த மேய்ப்பராகிய கிறிஸ்து அவர் இருக்கிறார். மக்கள் யோசிக்கிறாங்க, கொண்டு போய் புதைச்சிட்டா அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, இதுக்கு பிறகு அவ்வளவுதான், இந்த நாள் அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன என்று சொன்னால், அவன் மரித்த பிறகு அங்க யார் தான் மேய்ப்பரா இருக்கிறா? யாரு கூட இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறார். என்னை பொறுத்தவரை பாருங்க, இந்த மரணத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு எதுவுமே கிடையாது. மரணம் எனக்கு ரொம்ப சிம்பிள். மரணத்தை குறித்து நான் பயப்படுறதே கிடையாது. மரணத்தை குறித்து ரொம்ப பயப்படுறதே கிடையாது. எனக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆரம்ப நாட்டில் இருந்துச்சு. இப்போ நல்லா வசனத்தெல்லாம் நல்லா படிச்சு நல்லா வந்த பிறகு அதெல்லாம் ஒண்ணுமே பெருசாவே தெரியல. மரணம் என்ன தெரியுமா? மரணம் என்ன தெரியுமா? ஆப்சென்ட் இன் எர்த், பிரசன்ட் இன் ஹெவன். தமிழ்ல சொல்றீங்க நீங்க. மரணம் என்ன தெரியுமா? அது விளங்குற மாதிரி சொல்லிடுறேன். இங்க கண்ணை மூணு அங்க கண்ணை திறந்துடுறீங்க, அவ்வளவுதான். இங்க கண்ணை மூடிட்டு அங்க கண்ணை திறந்துடுறீங்க, அவ்வளவுதான். இதுதான் மரணம். ஸ்கூல்ல போனா நீங்க உங்களை ஆஜர் எடுப்பாங்க இல்லையா? பிள்ளைங்கள யார் வந்திருக்கா யாரு வரலைன்னு ஆஜர் எடுப்பாங்க, பேரை வாசிப்பாங்க, அப்படி இப்படி வாசிப்பாங்க. பிரசன்ட் சொல்லிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா ஒரு பிள்ளை வராது, ஒரு பிள்ளை வராது. வரலைன்றக்கான அந்த பிள்ளையே கிடையாதுன்னு அர்த்தமா? எத்தனை விளங்குச்சு? இன்னைக்கு அந்த பிள்ளை இங்க ஸ்கூலுக்கு வரல, ஆனா எங்க இருக்குது? அவ்வளவுதான். மரணம் என்பது என்ன? ஆள் இங்க இல்ல, அங்க இருக்கிறாரு, அவ்வளவுதாங்க. டெத் என்பது அவ்வளவு, மரணம் என்பது அவ்வளவுதான். இங்க கண்ணை மூடியாச்சு, அங்க கண்ணை திறந்தாச்சு. ஆனா இந்த நம்பிக்கை மற்றவர்கள் கிடையாது, உலகத்தார்கள் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த நம்பிக்கை உண்டு. எங்க கண்ணை மூணு அங்க கண்ணை திறக்க போறீங்க, இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. ஆனா இங்க இருக்க கொஞ்சம் அழுகுறாங்க, ஏன்னா கூட கொஞ்சம் இருந்து பழையாச்சு. ஒரு நாள் கூட இருந்தவரை காணமே, இனி என்னைக்கு பார்க்க போறோம், கொஞ்சம் நாள் கழிச்சு நான் பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு நாள் வாழ்ந்த அந்த காரியத்துல ஐயோ காணமே அவரை, இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க போறோமோ, உன இன்னும் இவ்வளவு வருஷம் கழிச்சு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் கொஞ்சம் நம்ம அழுதுறமே தவிர, மற்றபடி மரணம் என்பது பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. இங்க கண்ணை மூணு அங்க கண்ணை
தரக்கிறோம். நல்ல கவனிங்க, இங்க இருக்கும் பொழுதும் இந்த மேய்ப்பருடைய பராமரிப்பிலே, இவருடைய பிரசனத்திலே, இவருடைய பாதுகாவலே நாம் இருந்தோம். இதற்கு பிறகும் கூட நாம் யாரோடு கூட தான் இருக்க போகிறோம்? இந்த மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்க போகிறோம். மறுமையிலும் இவர்தான் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். மறுமையிலும் இவர்தான் நம்மை போஷிக்க போகிறார். எனவேதான் பாருங்க, கர்த்தர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டு விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நல்லவர். எத்தனை பேர் இந்த மேய்ப்பரை குறித்து சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில நாட்களுக்கு இல்ல, நித்தியமாக காலாகாலமாக என்றைக்கும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். இந்த பூலோகத்திலே மட்டுமல்ல, மறுமையிலேயும் அவரோடு கூட என்ன செய்வேன்? நான் இருப்பேன். ஆமென். எத்தனை உண்மையாவே இந்த சங்கீதத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள்? ஆமென். இந்த சங்கீதத்தில் அற்புதமான சத்தியங்கள் இன்னும் ஏராளம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட நாம் இந்த சங்கீதத்தை முடிக்கிறோம். அடுத்த வாரத்தில் ஒரு புதிய தொடர் போதனையை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான போதனை, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அற்புதமான தொடர் போதனை அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 28 வாரங்கள் இந்த சங்கீதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நம்ம அற்புதமான ஒரு சங்கீதம், நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சங்கீதம். எனவே இந்த சங்கீதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். வீடுகளிலே போய் வாசியுங்கள், தியானியுங்கள், அன்றாட வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் எடுத்த இந்த குறிப்புகள் எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை வாசித்து வாசித்து மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை, இங்கே போதித்த சத்தியங்களை மறுபடியுமாக மனதிலே கொண்டு வந்து தியானித்து இதை இன்னும் என்ன செய்யுங்கள், நீங்கள் அனுபவியுங்கள். ஆனா பாருங்க, இன்றைக்கு அநேகர் இந்த சங்கீதத்தை எங்க வாசிக்கிறாங்கன்னா கல்லர் தோட்டத்தில் வாசிப்பாங்க. கல்லர் தோட்டத்தில் செத்து போனவரை புதைக்கிறாங்க பாருங்க, அப்ப வாசிப்பாங்க இந்த சங்கீதத்தை. அப்பதான் வாசிப்பாங்க. எத்தனை விளங்குச்சு? அப்பதான் வாசிப்பாங்க. மித்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. இதை பாடலாம் பாடுறாங்க இல்லையா? நம்மளும் பாடுறோம் இல்லையா? பல பாடல்களை பாடுறோம் இந்த சங்கீதத்தில். அது அப்படியே ஒரு சோக சாங்கா கல்லர் தோட்டத்தில் சுத்தி நின்றுட்டு அப்படியே பாடுவாங்க. தேவ பிதா அப்படியே உருகி கண்ணு கலங்கி அப்படியே பாடும் பொழுது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா அது அப்படி பாடக்கூடாது. நல்ல சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சியா, நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நல்ல தொனியில் என்ன செய்யணும், பாட வேண்டும். எனவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாய் தாவீது இங்கே சொல்லுகிறான். நான் நித்தியமாக காலாகாலமாக என்றைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பேன். இங்கே மாத்திரமல்ல, அதாவது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, மறுமையிலேயும் அவரோடு கூட என்ன செய்வேன், நான் இருப்பேன். மறுமையிலும் அவர்தான் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறான்? ஏனென்றால் இந்த மேய்ப்பரோடு கூடவே இருந்து 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 இவன் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். என்ன? இந்த மேய்ப்பர் நல்லவர். இந்த மேய்ப்பரண்டையில் இருந்தால் நமக்கு ஒரு குறையும் வரவே வராது. நான் தாழ்ச்சி அடையேன் என்பதை இவன் புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். எனவேதான் இவன் சொல்லுகிறான், மறுமையிலும் இவர்தான் என்னுடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். எத்தனை உண்மையாக சொல்றீங்க? மறுமையிலும் இவர்தான் எனக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். உண்மையாக சொல்றீங்களா? இந்த புலோகத்துக்கு மாத்திரம் ஒரு மேய்ப்பரா, இல்ல மறுமையில் இவர்தான் மேய்ப்பரா? மறுமையில் இவர்தான் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும்
தொடரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய வீடாகிய ஆலயத்திலே நாங்கள் எப்போதும் தங்கியிருக்க கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம் கர்த்தாவே. இங்கே துதியும் ஆராதனையும் இருக்கிறதே கர்த்தாவே, இங்கே உம்முடைய வார்த்தை இருக்கிறதே தேவனே. ஓ தகப்பனே, அதற்காக நாங்கள் ஏங்குகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்படிப்பட்ட ஏக்கங்கள் உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்கு கர்த்தாவே நான் அல்ல ஆண்டவரே, நீரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர். நித்தியமாக மறுமையிலும் நீரே இவர்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறதே கர்த்தாவே. ஓ தேவனே, நீரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், போசியும் தேவைகள் எல்லாம் சந்தியும் கர்த்தாவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். அவிதமாய் செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.